நெல்லையில் 16வது தாமிரபரணி நீர்வாழ் பறவைகள் கணக்கெடுப்பு பணிகளில் 250க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் பங்கேற்றுள்ளனர். 16வது தாமிரபரணி நீர்வாழ் பறவைகள் கணக்கெடுப்பு நெல்லையில் தொடங்கியது. நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் சுமார் 60 தாமிரபரணி வடிகால் குளங்களில் 250க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் 8 குழுக்களாக பிரிந்து கணக்கெடுப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். கணக்கெடுப்பின் போது பறவைகளின் இனம், வசிப்பிடம், கூடுகள், எச்சம் உள்ளிட்டவைகள் மூலம் கணக்கெடுக்கப்படும். மேலும் பிரத்யேகமாக பறவைகள் கணக்கெடுப்பு பதிவுக்கென உருவாக்கப்பட்டுள்ள மென்பொருளில் பதிவு செய்து அரசுக்கு சமர்ப்பிக்க உள்ளனர். கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட கணக்கெடுப்பில் 70 வகையான சுமார் 24,000 பறவைகள் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு மழை பெய்து குளங்கள் நிரம்பியுள்ளதால் அதிக அளவில் பறவைகள் காணப்படுகிறது. சில வெளிநாட்டு பறவைகளும் குளங்களில் தென்படுகின்றன. கடந்த முறை கணக்கெடுப்பில் 70 வகையான 24,000 பறவைகள் தெரியவந்தது. இந்த ஆண்டு இது அதிகரிக்க வாய்ப்புள்ளதென பறவை ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். 16வது தாமிரபரணி பறவைகள் கணக்கெடுப்பு இன்னைக்கு திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் தொடங்கியிருக்கு. இது ஒரு 250 வாலண்டியர்ஸ் ஒரு 8 குழுக்களாக பிரிந்து இந்த 3 மாவட்டங்களையும் ஒரு 60 நீர்நிலைகளில் இந்த கணக்கெடுப்பை நடத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த டீம் திருநெல்வேலி நயினார்குளத்தில் தொடங்கியிருக்கோம். இன்றைக்கி நயினார்குளத்தை தொடர்ந்து ராஜவழிபுரம், பாலாமடை, கள்ளக்குறிச்சி, குப்பக்குறிச்சி, கங்கை கொண்டான், வேந்தன்குளம், மானூர் வரைக்கும் போகிறதா இருக்கும் அடுத்த 2 நாட்களில். ஸோ இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மழை பெஞ்சிருக்கிறதுனால எல்லா குளங்கள்லையும் பரவலாக தண்ணீர் இருந்துகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி நயினார்குளத்திலே காலையில் வந்ததில் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட வகையான பறவைகள் இங்கே பார்க்க முடியுது. கடந்த வருடம் பார்த்திங்கன்னா 24,000 பறவைகள், கிட்டத்தட்ட ஒரு 70க்கும் மேற்பட்ட வகையான பறவைகள், 24,000 பறவைகள் கணக்கெடுப்பில் தெரிய வந்திருந்தது. ஸோ இந்த வருடம் இன்றைக்கி தான் தொடங்கியிருக்கோம். அடுத்த ஒரு 2 நாட்களில் என்னென்ன மாதிரி பறவைகள் இருக்குது, எந்த ஊர் பறவைகள், எந்த நாட்டு பறவைகள் நம்ம ஊருக்கு வந்திருக்கு, எல்லாம் அடுத்த 2 நாட்களில் தெரிய வரும். இதை நாங்கள் ஸ்டடீஸாக, நாங்கள் ஸ்பீஷஸ் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் இதை நம்ம அப்சர்வ் பண்ணணும். நம்ம இங்கே திருநெல்வேலியிலே திருநெல்வேலியில் இருக்க இவ்வளோ பேர்ட்ஸையும் நம்ம எதையுமே நம்ம சரியாக பார்க்கல, வில்லேஜில் தான் இருக்கோம், இங்கெல்லாம் இவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே யோசிச்சிருக்கோம். இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியால் நாங்கள் ஒவ்வொரு லேக் டு லேக் நம்ம திருநெல்வேலிக்குள்ளேயே நம்ம போகிறனால நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேர்ட்ஸை பார்க்குறோம். அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறோம்.